நல்லாயிருக்கும் டேஸ்ட் அங்கே. எப்படி இருக்குங்க, சிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஃபுட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு நல்ல ஒரு ஆர்ட் போட்டிருக்காங்க. மவுண்டன் ரயில்வே போட்டிருக்காங்க பாருங்கள். குளிருக்கு இந்த சூடான சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா நம்ம ஊர் மசாலாலாம் போட்டிருக்காங்க. வில்லிங்டன் புரோட்டாங்க, ஸ்டஃப்டு மட்டன் மசாலா இருக்கும் உள்ள. வீட்டில் செய்வாங்களே அதே மாதிரி இருக்குது டேஸ்ட். அப்படியே ஸ்பைஸியாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரூம் போய்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து வந்துட்டுருக்கோம். அந்த சேரிங் கிராஸ் ரோடு இருக்குல்ல, அங்கே நடந்து வந்துட்டுருக்கோம். அப்படியே நைட் டின்னர் சாப்பிட்லான்னு இருந்தாங்க. நைட் டின்னருக்கு வந்து ஹோட்டல் ப்ளூ ஹில்ஸ் அங்கே தான் சாப்பிட்லான்னு இருக்கோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட் அங்கே. இந்த வந்துட்டோம் ஹோட்டல் ப்ளூ ஹில்ஸு. இதான் ஹோட்டல் ப்ளூ ஹில்ஸு, வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு. அப்படியே உள்ளே போகிறோம் வாங்க சாப்பிட்றதுக்கு. நைட் டின்னர் தாங்க. ஹோட்டல் ப்ளூ ஹில்ஸுங்க இது. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குங்க, சிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையாக சாப்பாடும் சரி, ஃபுட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிடுங்க. இங்கேயும் ஒரு ஹால் இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு நல்ல ஒரு ஆர்ட் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த ஆர்ட்டு. மவுண்டன் ரயில்வே போட்டிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்தது ஸ்டெயின் ஸ்டீஃபன் சர்ச்சு, தோடா ட்ரைபல் சிஸ்டர்ஸ், பயங்கரமாக போட்டிருக்காங்க எல்லாமே. கைஸ், நான் எப்போ வந்தாலுமே சரி ஊட்டி வந்தேன்னா ஜஸ்ட்டு இங்கே எப்போயாச்சும் சாப்பிடுவேன் மேக்ஸிமம். ஏன்னா இங்கே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, ஒன்றும் செய்யாது அந்தளவுக்கு. ஃபஸ்ட் நம்ம சூப் ஆர்டர் பண்ணோம், ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அதுதான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த குளிருக்கு இந்த சூப்பை குடித்தோம்னா செம்மையாக இருக்குங்க நமக்கு. அப்படி தாங்க இருக்குது டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட் உண்மையிலே. இந்த குளிருக்கு இந்த சூடான சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணி இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்துடுச்சுங்க. நல்லா சூடாக இருக்குது பாருங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. நல்லா நம்ம ஊர் மசாலாலாம் போட்டிருக்காங்க, நம்ம ஊர் ஸ்டைலில் கிடைக்கும். ரொம்ப ஓவர் இதுவாக அந்த சொல்லுவாங்களா, அந்த ரெட் கலரில் இருக்கிற சாயா பவுட்ரு, இந்த கேசரி பவுடர்லாம் இல்லாமல் நல்ல ஒரு செட்நாடு மசாலா மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. நல்லா ஒரு பீஸ் எடுத்து பிச்சாச்சுங்க, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். மைனஸில் தொட்டு அப்படியே நல்லா சூடாக இருக்குது. டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. இந்த கடைசி பீஸ் சாப்பிட்றோம்ல அது வரையுமே டேஸ்ட் இருக்குங்க அதில். அப்படியே இந்த ஃபிங்கர் ஃபிஷ் எடுத்துங்க ஒரு கடி. நல்லா முறுமுறுன்னு நேரம் உள்ளே இறங்குது, சவுண்டோடு இறங்குது பயங்கரமாக. அதோட சூப் எடுத்து செம்மையாக இருக்குது. ரெண்டு சேர்ந்து எடுத்தோம்னா அப்படியே. அடுத்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள யூனிக் ஃபுட்டு, அதாவது சிக்னேச்சர் ஃபுட்னு சொல்லுவாங்களே, அது வில்லிங்டன் புரோட்டாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டஃப்டு மட்டன் மசாலா இருக்கும் உள்ளே பாருங்கள். அப்படியே ஒரு பீஸை பிச்சு நம்ம உள்ளே வந்து ஒரு மசாலாவோட டேஸ்ட் பார்க்குறோம். சூப்பருங்க டேஸ்ட்டு. வீட்டில் செய்வாங்களே அதே மாதிரி இருக்குது டேஸ்ட். அப்படியே வீட்டில் மட்டன் மசாலா இருக்குல்ல அது மாதிரி டேஸ்ட்டு தான் உங்களுக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்டஃப்டு, நீங்கள் எதுவுமே தொட்டுங்க, சைடு எதுவுமே வாங்கணும் எக்ஸ்ட்ரா. நீங்கள் இதே நீங்கள் அப்படியே தொட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்லாம். சில ஹோட்டல்லாம் அவங்களுக்கு நைட் வந்து ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. பாப்பாவுக்காக பாருங்கள், ரைஸ் கேட்டால் உடனே ரைஸ் இருங்க. நல்லா சூப்பராக பாயில்டாக இருந்துச்சு ரைஸு, நல்லா அருமையாக இருக்குது. குவாலிட்டியுமே நல்லா, ரைஸோட குவாலிட்டி நல்லா அருமையாக இருக்குங்க பாருங்கள். பாப்பா சாப்பிட்டுட்டு ஃபிங்கர் ஃபிஷ்ஷும் சாப்பிட்டுட்டு இருக்கு, ரைஸையும் சாப்பிட்டுட்டு இருக்கு பாப்பா. ரைஸ் நல்லா இருக்கப்பா பார்த்தீங்களா. அதேமாரி இந்த வில்லிங்டன் புரோட்டா பற்றி சொல்லணும்னு வச்சுங்க, உள்ள மசாலா உள்ளே வந்து மட்டன் வந்து அப்படி அரைச்ச மாதிரி போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்பைஸியாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. வெளியில் வந்து நல்லா கிளைமேட் கூலிங்காக இருக்குங்க. இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சோடனே நம்ம குளிரே தெரியல, அந்தளவுக்கு சூடாக ஒரு சாப்பாடு, ஸ்பைஸியாகவும் இருக்கும் கொஞ்சம்.
இதை பொறுத்தவரையுமே மசாலா தாங்க. மசாலாவோட அந்த மட்டன் அரைச்சி செமையாக போட்டுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இருக்குது. மட்டன் பீஸ் வந்து அப்படியே தெரிய மாட்டேது. பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற தேவட்டும் நைட்டு வந்து சாப்பிட மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக லைட்டாக அரைச்சி பிச்சு போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கும் உண்மையிலே. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் இங்கே ட்ரை பண்ணலாம். அந்த இது வெல்லிங்டன் பரோட்டா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. கடைசியாக வந்து லைம் சோடா தான் சாப்பிட்டெல்லாம் சிரிக்கணும்ல. மத்தியானம் நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு. நைட்டும் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டே கரெக்டாக இருக்குது. எல்லாம் ஸ்பைஸியாக இருக்குது சாப்பாடு. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. கடைசியாக லைம் சோடா முடிச்சிடுவோம். சரிங்களா? நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. செமையாக சாப்பிட்டாச்சு. இந்த ஹோட்டல் பொறுத்தவரையுமே ஹோட்டல் ப்ளூ ஹில்ஸ் ஊட்டியில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரேட்டுக்கும் மீடியமான ரேட்டு தான். ஆனால் அந்த குவான்டிட்டி நிறையா இருக்குது உங்கள்கிட்ட. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் நாளை காலை சந்திப்போம். பாய்.